உட்கட்சி மோதல் தொடர்பாக அறிக்கை கேட்டும் பாஜக. தமிழக பாஜகவில் ஏற்பட்டிருக்கும் உட்கட்சி மோதல் தொடர்பாக மேலிடம் அறிக்கை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் ஜெயித்திருக்கலாம் என்று தமிழிசை பேசியிருந்தார். அதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினார். இந்த நிலையில் நிலைக்குழு உறுப்பினர்களான வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரிடம் பியூஷ் கோயல் அறிக்கை கேட்டிருக்கிறாராம். பாஜகவுக்கு புதிய நெருக்கடி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட பாமக அமமுக என இரு கட்சிகளும் வாய்ப்பு கேட்டதால் பாஜக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இம்மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. ஆனால் இடைத்தேர்தலில் ஒரு கட்சி மட்டுமே போட்டியிட முடியும் என்பதால் அதிகார போட்டி எழுந்துள்ளது. பாஜகவும் விக்கிரவாண்டிகள் வேட்பாளரை களம் இறக்க திட்டமிட்டுள்ளது. நள்ளிரவில் சுங்க கட்டணம் உயர்வு. சென்னையில் இருந்து மாமல்லபுரத்தை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் சுங்க கட்டணம் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. வாகனங்கள் செல்ல இந்திய ரூபாய் 2 110 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கமாக மாதத்தின் முதல் நாளில் தான் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும். ஆனால் இன்று நள்ளிரவு முதல் கட்டணம் உயரும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. திருப்பூர் அருகே பெருங்கற்கால கல்வெட்டுகள். மடத்துக்குளம் அருகே சங்கராம நல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட மடத்தூர் மயிலாயபுரம் பகுதியில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாக 20க்கும் மேற்பட்ட பெருங்கடகால கல்வெட்டுகள் சிதிலமடைந்து காணப்படுகிறது. எனவே மத்திய மாநில தொல்லியல் துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வரலாற்று ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். காஷ்மீரில் ராணுவ வீரர் சுட்டுக்கொலை. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் சற்று முன் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 6 பேர் காயமடைந்துள்ளனர். தோதா பகுதியில் நடைபெற்ற தாக்குதல் கடந்த 3 நாட்களில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் 3வது தாக்குதலாகும். ஏற்கனவே கத்துவா மற்றும் ரியாஸ் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர்.